தற்போதைய அண்மை செய்தி. பீகாரில் 65.2 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகாரில் 65.2 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தேர்தல் ஆணையம் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருப்பதாக கூறியிருக்கிறது. எந்தெந்த அடிப்படையில் இந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர்? இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். சிக்கந்தர், பீகார் மாநிலத்துல நவம்பர் மாதத்திற்கு முன்பாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பீகார் தேர்தல் ஆணையம் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் இணைந்து பீகார் மாநிலத்துல வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. ஒரு மாத கால நிர்ணயம் செய்யப்பட்டு இந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாக ஏற்கனவே 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு 2003ஆம் ஆண்டுக்கு முன்பு என்று கணக்கிடப்பட்டு வாக்காளர் அடையாள அட்டை அடிப்படையில் புதிய ஆவணங்களை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இதற்காக கிட்டத்தட்ட ஒரு 11 வகையான ஆவணங்களை இந்திய தேர்தல் ஆணையம் முன்பே பட்டியலிட்டிருந்தார்கள். இதுல ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அதே போல முன்பு வைத்திருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை இவையெல்லாம் போதாது. மாறாக பாஸ்போர்ட், பிறப்பு சான்றிதழ், அதே போல அவர்கள் படிப்பு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பித்தால்தான் இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியும் என்பதால் இந்த தீவிர திருத்த பட்டியலுக்கான ஒரு நோக்கமாக கொண்டிருந்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலையில இது ஒவ்வொரு காலநிலையிலும் இது செய்யப்படக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்படக்கூடிய விஷயம்தான் என விளக்கங்களை எல்லாம் தெரிவித்து இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் தேதியிட்டு, அதாவது 25ஆம் தேதி ஜூன் 24 நேற்று வரைக்கும் பீகார் மாநிலத்தில் மொத்தம் 65.2 லட்சம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது ஒவ்வொரு கேட்டகரியா வரைமுறையா பிரிக்கப்பட்டிருக்காங்க. இதுல 22 லட்சம் வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்கள், அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்ட நிலையில் அவருடைய வாக்காளர் பட்டியலில் அவர்களுடைய பெயர்கள் இன்னமும் இருக்கிறது. எனவே அந்த பெயர்கள் 22 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் என்பது இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல 7 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் 2 இடங்கள் இருந்தது. ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் அவர்களுடைய பெயர்கள் இருந்ததன் காரணமாக பிற இடங்கள் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய எண்ணிக்கை மட்டும் 7 லட்சம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடிய அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை தவிர 35 லட்சம் வாக்காளர்கள் இன்னும் கண்டறிய முடியவில்லை. அவர்கள் ஏற்கனவே வழங்கியிருக்கக்கூடிய ஆவணங்களின்படி குறிப்பிட்ட வசிப்பிடத்தில் ஒன்று வசிக்கவில்லை அல்லது அந்த இடத்திலிருந்து வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்தார்கள் என்று தெரிவித்து 35 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 65.2 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அதிகாரப்பூர்வ தகவல் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில லட்சக்கணக்கான வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமை இழக்க நேரிடும் தேர்தல் ஆணையக்கூடிய தன்னிச்சையான முடிவு காரணமாக என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வரக்கூடிய நிலை கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அதனுடைய எண்ணிக்கை 57 லட்சமாக இருந்த நிலையில நேற்றைய தினம் வரைக்கும் மொத்தம் 65.2 லட்சம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை தான் இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கி வைக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.